அருமையானவர்களே, இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை காண்பதிலே, தேவ செய்தியை பகிர்ந்து கொடுப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உன்னதத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி இருக்கிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. படகிலே இயேசு அயர்ந்த நித்திரை அடைந்திருந்தார். அவருடைய சீஷர்கள் எல்லாம் கப்பலை வழிநடத்தி சென்றார்கள். அந்த நேரத்திலே எதிர்காற்று வீசினபடியினாலே, காற்றும் மிகவும் பொங்கி எழுந்ததினாலே படகு காற்றினாலே அலைகழிக்கப்பட்டு இங்கும் அங்குமாய் நகர்வதையும் விழுந்து போவது போல ஒரு காட்சியை கண்டதும் அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் பயந்து அலறினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எழும்பி காற்றை கண்டு, காற்றை பார்த்து, அமைதலாயிரு, இறையாதே என்று அதட்டினார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஆமேன். காற்றும் கடலும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் கீழ்ப்படிந்ததில்லை. அது நாம் யாவரும் அறிந்த உண்மையே. மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையை உடையவராய் இருந்தார் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட காற்றும் பெரும் புயலும் எல்லா நேரத்திலும் சோதனையான விஷயங்களும் ஏற்பட்டு, நான் எதினால் இப்படி அலகழிக்கப்படுகிறேன், எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு சந்தோஷம் இல்லையே, எனக்கு நிம்மதி இல்லையே, என்னுடைய காரியம் இங்கும் அங்குமாய் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறதே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தாரானால், உங்களுடைய படகிலே இயேசு இருந்தாரானால், அவர் எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறவராயிருக்கிறார். வாழ்க்கை என்னும் படகிலே நீங்கள் இயேசுவை விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். விரும்பி அவரை அழைத்து உங்களோடு உங்கள் பிரயாணத்திலே சேர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தாமே எழும்பி நின்று சொல்வார், இறையாதே, அமைதலாயிரு. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், அன்றைக்கு சீஷர்கள் யோசித்தார் பாருங்கள், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, அவருக்கு சகலமும் அவருக்குள்ளாகவும் அவராலவும் ஆளுகை செய்யப்படுகிறது, அதனாலே சகல கிரியைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்பதை வேத வசனம் மீண்டும் மீண்டுமாய் நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்குது. அவரே சிருஷ்டிகர்த்தா, அவரே சிருஷ்டித்தவர், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே ஆலோசனை கர்த்தா, அவரே நித்திய பிதா, அவரால் எல்லாமுமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவரை நம்புவீர்களானால் உங்களுடைய காற்றையும் கடலையும் உங்களுடைய படகை சரியாக அமர்த்தி செல்லவும் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை என்னும் படகை சுக்கானை பிடித்து நேர்த்தியாக வழிநடத்தி செல்லுகிற கர்த்தர் நீர்தான் என்பதை நாங்கள் வேதத்திலே வாசித்து அறிந்து கொண்டோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் இறையாதே, அமைதலாய் இரு என்று கட்டளையிட்டு வாழ்க்கையை எங்களுக்கு க்ஷேமமாய், சௌகரியமாய், மங்களகரமாய் மாற்றி தருகிற இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட எங்கள் படகில் பயணப்பட்டு வருவீராக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் படகில் இன்றைக்கு பிரயாணமாய் வந்து உங்கள் காற்றையும் உங்களுக்கு எதிராய் வீசுகிற புயல்களை அமர்த்தி உங்களை சமாதானத்தின் வாழ்க்கையிலே நடத்தி செல்வாராக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமேன்.